Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்மல் பேட்டர்ன் வந்து இங்க டிரா பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த கம்மல் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட ফুল பார்ட்லயுமே வந்து நம்ம குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். சோ இது வந்து ரொம்ப சிம்பிளான வர்க். சோ ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது எப்படி வர்க் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. So first நம்ம இந்த சர்க்கிள் ஷேப் போட்டுருக்கோம்ல அந்த ஷேப்க்கு வந்து நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். நான் இதுக்கு வந்து ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்துர்க்கேன். சோ இது நல்லா dry ஆகணும். அடுத்து நான் வந்து கோல்ட் கலர் ஜரி thread வந்து எடுத்துர்க்கேன். சோ அந்த ஜிம்கா டிசைனோட அவுட்லைனுக்கு வந்து நான் செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுக்க போறேன். சோ இதுக்கு வந்து துலிப் நீடில் வந்து நம்பர் 24 எடுத்துர்க்கேன். சோ இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் வந்து அந்த அவுட்லைனுக்கு வந்து கொடுக்கணும். கொஞ்சம் நெருக்கமா வந்து நீங்க கொடுக்கணும். So நான் ஃபுல்லா finish பண்ணிட்டு காட்றேன். So இந்த அவுட்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜரி லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் செயின் ஸ்டிட்ச் கொடுத்து. அடுத்து வந்து அந்த சென்டரா உள்ள கேப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ண போறோம். So அதை எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்க போறோம். So இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர்ல வந்து அந்த சாரியோட கலர் ப்ளூ கலர்ன்றதனால நான் ப்ளூ கலர் silk thread வந்து எடுத்துர்க்கேன். So first நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். So நான் வந்து டபுள் thread வந்து silk thread எடுத்துர்க்கேன். So அப்படி thread அப்படி வெளியில எடுத்துட்டு அங்கேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஒன்னு போட்டுக்கணும். So அப்ப எவ்வளவு தூரம் வேணுமோ அங்க வச்சு ஒரு குட்டி லாக். So இது வந்து பாத்தீங்கன்னா flat loading வந்து நான் போடுறேன் silk thread யூஸ் பண்ணி. So அந்த கேப் ஃபுல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்றோம். எப்பவுமே வந்து அந்த குட்டி லாக் வந்து போட மறந்துட கூடாது. So இதே மாதிரி நான் இப்ப எப்படி போடுறனோ அதே மாதிரி அந்த ஜிம்காவோட அந்த கேப்ல வந்து நம்ம ஃபில் பண்ணனும் silk thread யூஸ் பண்ணி. சோ இதே மாதிரி நான் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன். சோ இப்போ வந்து நம்ம லோடிங் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து இந்த கீழ உள்ள கேப்புக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கோல்ட் கலர் பீட் வந்து எடுத்துர்க்கேன். கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பீட் இது. சோ இந்த பீட் வச்சு நம்ம அங்க வந்து ஃபில் பண்ண போறோம். இத ஸ்டிட்ச் பண்ண நார்மல் ஷிவிங் thread எடுத்துர்க்கேன். இப்போ வந்து நம்ம பீட் வந்து கொடுக்க போறோம். சோ thread அப்படி வெளியில எடுத்துக்கோங்க. சிங்கிள் பீடா கொடுக்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். சோ நான் அந்த சிங்கிள் பீடா கொடுத்து அந்த வந்து கேப்பை வந்து இப்ப ஃபில் பண்றேன். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்றேன். சோ இப்போ வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியாச்சு. பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மேலே உள்ள பார்ட்டுக்கு வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போறோம். சோ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை நான் கட் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் கொடுக்க போறேன். சோ இது ஸ்டிட்ச் பண்ண நார்மல் நீடில் அண்ட் thread வந்து நான் எடுத்துர்க்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் நீடில் ரொம்ப மெலிசா இருக்கும் அந்த நீடில் தான் எடுத்துர்க்கேன். சோ இப்போ வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் அந்த எட்ஜஸ்ல இருந்து நான் thread அப்படி வெளியில எடுத்துக்கிறேன் நீடில. சோ நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் இவ்வளவு அளவுக்கு தான் கட் பண்ணிருக்கேன். சோ இதே அளவுக்கு தான் நம்ம அடுத்து French நாட்டும் வந்து கொடுக்கணும். சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு கட் பண்ணி இப்போ வந்து நான் நீடில்ல வந்து எடுத்துக்கிறேன். சோ இப்போ நம்ம எந்த சைடு வந்து கொடுத்திருக்கோமோ அது பக்கமா வச்சு நீடில உள்ள அனுப்பணும் கிளாத்க்குள்ள. சோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து திலகம் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அந்த கம்மலுக்கு மேலே வர அந்த ரிங் மாதிரி வரும். சோ இதுக்கு சென்டரா வந்து பாத்தீங்கன்னா நான் நீடில் இப்படி வெளியில எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த சென்டர் பகுதிக்கு இப்போ நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து அங்க வச்சு நான் இப்போ வந்து லாங் French knot வந்து போட போறேன் ஜர்தோசில. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நீடில வந்து அந்த ஃப்ரண்ட் சைடுல வச்சு இப்படி கொஞ்சம் சுழட்டி அந்த நீடில வந்து கிளாத்க்குள்ள இப்படி விடணும். சோ அது விடும்போது பாத்தீங்கன்னா நீங்க நல்லா டைட்டா வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும் அந்த ஸ்ப்ரிங்கை. சோ அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டான அந்த knot வந்து உங்களுக்கு விழும். சோ இப்போ அந்த நீடில வெளியில கீழ இழுக்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா அந்த knot வந்து இப்போ விழுந்துருச்சு. சோ இந்த French knot பாத்தீங்கன்னா இந்த கம்மலோட கொக்கி போர்ஷன் மாதிரி. சோ இது இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கீழ வந்து லாரல்ஸ் தொங்கற மாதிரி பண்ண போறோம். சோ அது எப்படி பண்றதுன்னு பாருங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் டல் கோல்ட் பீட் வந்து எடுத்துர்க்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் வந்து எடுத்துர்க்கேன். அடுத்து sugar beads வந்து எடுத்துர்க்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டல் கோல்ட் sugar beads. சோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாரல்ஸ் பண்ண போறோம். சோ இப்போ வந்து நம்ம லாரல்ஸ் தொங்கற மாதிரி பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து பெரிய சைஸ் பீடும் ஒரு sugar beadsம் வந்து எடுத்துர்க்கேன். சோ ஃபர்ஸ்ட் இப்படி thread வெளியில எடுத்துக்கோங்க. அங்கேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கோங்க.
ஸோ அந்த பீட் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்து அங்கே வச்சு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ அடுத்து அந்த த்ரெட்டில் வந்து பீட் வந்து இந்த மாதிரி கொடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதாவது செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் அடுத்து பீடு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அங்கே வச்சு ஒரு குட்டி ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு அடுத்து பீட் வந்து எடுத்து நம்ம இதே மாதிரி கொடுத்துட்டு வரணும். ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் லைனுக்குமே வந்து அந்த கேப், அந்த ஜிமிக்கிக்கு கீழே உள்ள அந்த இடத்துல வந்து நம்ம லாரல்ஸ் மாதிரி பண்ணணும். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஜிம்கா டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓவராலாக. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக் சுற்றி இந்த ஜிம்கா டிசைனை நம்ம கொடுத்துட்டு அதுக்கு சென்டராக உள்ள அந்த கேப்லாம் வந்து நம்ம பானை ஒர்க் கொடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து நெக்கை சுற்றி பீட் கொடுத்துட்டு ஒரு குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் மாதிரி இல்லை புட்டாஸ் மாதிரி நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ்லேயும் சரி பேக் நெக் ஃபுல்லாகவுமே வந்து நீங்கள் மேக் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்ததுக்கு பதிலாக நீங்கள் குந்தன் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.